Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு வறுவல் ரெசிபி தாங்க. பாக்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் இதுல உள்ள வரைக்கும் காரமும் உப்பும் ஊறி நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்ல நம்ம செய்ய போறோம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் செஞ்சு அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற புதிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் செய்ய முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போறோம். அது வேக வைக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் பேன்ல 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இந்த தண்ணியில் உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியிலேயே ஊற போட்டுருங்க. நல்லா அதை வாஷ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க மண்ணெல்லாம் போயிடும். மண்ணெல்லாம் போகிற அளவு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு கத்தியை அதுக்குள்ளே நுழைச்சி ஓட்டை போட்டோ அப்படி இல்லை இது போல் ஒரு ஃபோர்க்கால் இதை குத்தியோ ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறும். இது போல் எல்லா உருளைக்கிழங்குலையுமே ஓட்டை பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், ஓரளவு குத்தி குத்தி ஓட்டை பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்பு உங்களோட அளவுப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றார் போல் எத்தனை விசில் தேவைப்படுமோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த நாப் வழியாக அந்த காற்று ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆன பிறகு தான் நீங்கள் வெயிட் போடணும். இது குக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய சேஃப்டி ரூல். இப்போ காற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. வெயிட் போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. 3 விசில் வந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உருளைக்கிழங்கு உண்மையிலே சாஃப்டாக தான் வெந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்கின உருளைக்கிழங்கு கொஞ்சம் பழசாக இருக்குது, சீசன் இல்லை, கெட்டியாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் செக் பண்ணி பார்த்தா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு 2-3 உருளைக்கிழங்குல நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். இது போல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து இதை இருத்துட்டு உருளைக்கிழங்கை கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதற்குள்ளே அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3ல் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம். இது வறுவல் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். கரெக்டான அளவு சொல்ல முடியாது. அரை கிலோ அளவு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதற்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிக்கிறேன். கடுகு நல்லாவே பொரியட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்தேன். இதை ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா கடுகு வெடித்து வெளியெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். ஃபுல்லாக மூடக்கூடாது. இது போல் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். நம்ம சேர்த்த கடுகு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பூண்டு பற்கள் தோலோடவே இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் 6லேருந்து 10 பல்லு பூண்டு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உருளைக்கிழங்கு வாயு பொருள் அப்படிங்கிறதுனால பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது தான். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. தீ அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும். போட்ட உடனேயே கருகி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் இப்போ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே சேர்க்குறோம். நீங்கள் வேணும்னா இதை லைட்டாக கையில் அமுக்கி, அதாவது 1-2 அமுக்கிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் எனக்கு முழுசாகவே தான் சேர்க்குறேன். ஏன்னா எடுத்து வைக்கும்பொழுது முழுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே கலந்து விட்டுடலாம். எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நடுவில் நீங்கள் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்க வேண்டி இருக்கும். அது நம்ம சமையல் செய்யும் போது தான் தெரியும். அதற்கேற்றாற் போல் எண்ணெய் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலேயே இது நல்லா ஒரு கோட்டு நல்லா பிறண்டு வந்துருச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க வேணாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக இதில் நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். எண்ணெயோட இந்த மசாலா சேர்ந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வரட்டும். கவனமாக தீயை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சாதான் இந்த மசாலா பொருள்லாம் அப்படியே கருகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதெல்லாம் கரைஞ்சி உருளைக்கிழங்குக்குள்ளே ஊறணும். அதனால தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி இதில் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி இதில் தெளிக்க போகிறேன். தண்ணி தெளித்தாதான் தண்ணியோடு சேர்ந்தது கரைஞ்சி அந்த உருளைக்கிழங்கு உள்ள வரைக்கும் அந்த காரம் ஊறும். அதனால் எண்ணெயில் நல்லா நம்ம கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 50லேருந்து 75 ml வரைக்கும் நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம வேக வைக்கல, அதனால் இந்தளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி இதே அளவு ஊற்றுனீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும், குழப்பாயிடும். அதனால் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. திரும்பவும் தட்டை எடுத்துகிட்டு கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. இதே மாதிரி ஒரு 2-3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடாமல் இதை அப்படியே நல்லா செவக்க விடணும். இது போல் கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல், அதாவது கருகி போகாமல் வரும். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும். காரமும் உள்ள வரைக்கும் நல்லா ஊறி இருக்கும். இல்லை கிரேவியாக வேணும், நம்ம இதை சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதே பக்குவத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம். நீங்கள் சாதத்துக்கெலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அதாவது 1/2 கிலோ அளவு கிழங்கு நம்ம சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் நமக்கு தேவைப்படும். நல்லா செவந்த பிறகு வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் பூண்டு சேர்த்து சமைக்க மாட்டீங்க அப்படின்னா பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக அதில் 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் அந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளோட ஃப்ளேவரும் இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோன்ற பேபி பொட்டேட்டோ ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் பெரிய உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செய்கிற வறுவல், கூட்டு, குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. கூட்டு வகைகள் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது. வறுவலே வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறதும் இருக்குது நம்ம சேனலில். இதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.